அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நமது பஞ்சாங்கப்படி 60 வருடங்கள் உள்ளது. அந்த 60 வருடத்திற்கும் ஒவ்வொரு பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வருடத்திற்கென்று ஒரு வெண்பாவும் கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 2024 2025 வருட தமிழ் வருடத்திற்கு பெயர்தான் குரோதி ஆண்டு ஆகும். தமிழ் வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதமாகும். எனவே சித்திரை மாதத்தின் பிறப்பை தான் நாம் தமிழ் மக்கள்கள் தமிழ் வருட பிறப்பு என கொண்டாடுகிறார்கள். இந்த வருடம் தமிழ் புத்தாண்டு தினமான சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது. இந்த தமிழ் வருடத்தின் வருகின்ற பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/2024 சனிக்கிழமை அன்று மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இரவு 8:10 மணிக்கு மங்களகரமான குரோதி ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டில் கிரக நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஆண்டு சுக்கிரனின் வீடான ரிஷபராசிக்கு செல்லும் குரு அங்கு ஓராண்டு காலம் இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்களும் இனிய சம்பவங்களும் நடைபெறும். மக்கள்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளது. பஞ்சாங்கத்தின்படி இந்த ஆண்டு தமிழகத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வுகள். இந்த குரோதி தமிழ் வருடத்தில் நெருப்பு ராசியிலும் நெருப்பு கிரகன் சூரியனும் உச்சம் பெற்று இருக்கார். எனவே வெயில் அதிகமாக இருக்கும். நீர் ராசியான மீனத்தில் சுக்கிரனும் உச்சத்தில் இருக்குமுடன் பெரும்போக்கு கிரகம் ராகு. எனவே மழை கடினமாக பொழியும். மேலும் நீசபங்க ராஜயோகம் பெற்ற புதனும் இருப்பதால் பெருங்காற்றும் மழையும் சேர்ந்திருக்கும். காற்று ராசியான கும்பத்தில் காற்று கிரகம் சனியும் நெருப்பு கிரகம் செவ்வாயும் உள்ளனர். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைந்து வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும். மிதுனம் என்னும் காற்று ராசியில் நீர்க்கிரகம் சந்திரனும் உள்ளார். எனவே காற்றில் ஈரப்பதம் குறைவாகத்தான் இருக்கும். இதிலிருந்து இந்த வருடம் மழை பெய்தால் அது சாதாரண மழையாக இருக்காது. புயல் போன்று பெருமழையாகத்தான் இருக்கும். வெயில் என்றாலும் மிகுந்த வெப்பமாகவும் அதிக வெயிலாகவும் தான் இருக்கும். சித்திரை 1 முதல் 9 வரை, ஏப்ரல் 14, 22 வரை சனியும் செவ்வாயும் இணைய உள்ளனர். அப்போது நில அதிர்வு ஏற்படக்கூட வாய்ப்பு உள்ளது. எதையும் நுணுக்கமாக ஆராய்ந்து அறியும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த மிதுன ராசி என்பவர்கள். இவர்களுக்கு இந்த புத்தாண்டு புதிய திருப்பங்களை உருவாக்கப் போகின்றது. ஆண்டின் தொடக்கத்தில் தொழில் ஸ்தானத்தில் உங்களின் ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்றும் உச்சம் பெற்று சுக்கிரனோடு இணைந்திருக்கின்றார். இதனால் புத சுக்கிர யோகம் அதிகமாக செயல்படுகின்றது. ஒருபுறம் பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் விரயங்களும் கூடிக்கொண்டே இருக்கும். 10ல் ராகும் 4ல் கேது இருப்பதால நீங்க உற்சாகமாக இருக்க முடியாது. ஆரோக்கிய தொல்லைகள் உருவாகும். பாக்கியஸ்தானத்தில் சனியும் செவ்வாய் சேர்க்கையும் இருப்பதால் லாபஸ்தானத்தில் குருவும் சூரிய சேர்க்கையும் கொண்டுதான் இந்த புத்தாண்டு உங்களுக்கு பிறக்கின்றது. இதுவரை உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 முதல் விரயஸ்தானத்திற்கு போகின்றார். அவரின் பார்வை பலனால் உங்களுக்கு பல நல்ல காரியங்களில் இல்லத்தில் நடைபெறும். 15/10/2024 முதல் 11/2/2025 வரை ரிஷப ராசியிலேயே குரு வக்கரமும் பெறுகின்றார். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே அவர் வக்கரமும் பெறுகின்றார். இதற்கு இடையில் சனியும் செவ்வாய் சேர்க்கையும் சனியும் செவ்வாய் பார்வையும் ஏற்படுகிறது. உங்களுக்கு ருணரோக லாபஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் சனியோடு இணையும் நேரங்களில் எதிர்பாராத விரயங்களும் நண்பருடன் பகையும் உத்தியோகத்தில் பிரச்சனையும் ஏற்படும். இந்த ஆண்டு முழுவதும் ராகு கேதுக்களின் மாற்றம் எதுவும் இருக்காது. மாபெரும் கிரகமாக விளங்கும் சனியும் மாற்றமும் இல்லை. ஆனால் செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்ற காலத்தில் வக்கரமும் அடைகின்றார். அது மட்டுமின்றி இடையில் சில நாட்கள் உங்கள் ராசிக்குள் சென்ற பிறகு மீண்டும் கடகத்திற்கு திரும்புகின்றார். இந்த மாற்றங்களின் அடிப்படையில் தான் இந்த ஆண்டு முழுவதுமான பலன்கள் அமையும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களின் தசாபுத்தி வலிமை பெற்று இருப்பதால் பலன்கள் நல்லதாகவே நடக்கும். அதுவே வலிமை இழந்திருந்தால் வரம் தரும் தெய்வங்களை நீங்கள் வழிபட்டால்
அனைத்தும் நல்ல பலன்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்ளலாம். ராகு கேது சஞ்சாரம் என்று பார்த்தால் ஆண்டின் தொடக்கம் முதல் உங்கள் ராசிக்குள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திற்கு ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். எனவே தொழில் முன்னேற்றமும் உண்டு, தொழிலில் இருந்த குறுக்கீடுகளும் தானாக விலகி ஓடிவிடும். கொடுக்கல் வாங்கலும் உங்களுக்கு சுமூகமாக நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து உங்களையே ஆச்சரியப்படவும் வைக்கும். நீங்கள் வேலைக்கு சேரலாமா அல்லது புதிய தொழில் செய்யலாமா என்ற குழப்பத்திற்கும் விடை கிடைத்துவிடும். செய்யும் தொழிலை விரிவு செய்யவும் போதுமான பொருட்கள் உதவியும் பண உதவியும் தானாக வந்து சேரும். ஒரு சிலருக்கு தள்ளி போன பதவி உயர்வும் கிடைக்கப்பெறும். வெற்றி பாதையில் நீங்கள் செல்ல நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதியவரின் நட்பாலும் பொருளாதார நிலை உயர்ந்து காணப்படுவீர்கள். சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் அதிக அக்கறை செலுத்துவது அவசியம். ஒரு சிலருக்கு ஒவ்வாமை நோய்க்கு ஆட்படவும் நேரிடும். நீங்கள் உணவு உண்பதில் கட்டுப்பாடு செலுத்துவது மிகவும் நல்லது. அலைச்சலை நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தாய் வழி ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கும். உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் அதிகரிக்கும். வீடு இடம் வாங்கும் முயற்சிகள் தாமதப்பட்டாலும் கடுமையான முயற்சியால் அது கைகூடிவிடும். ராகு கேதுகளுக்கு கூறிய சர்ப்பசாந்தி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் ஏற்றம் இறக்கம் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கு அமையும். குருவின் வக்கர காலத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று பார்த்தால் 15/10/2024 முதல் 11/2/2024 வரை ரிஷபராசியில் குரு வக்கரம் பெறுகின்றார். இந்த காலத்துல நல்ல வாய்ப்புகள் உங்களை இல்லம் தேடி வரும். பொருளாதார பற்றாக்குறையும் அகன்றுவிடும். புதிய முயற்சிகள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு ஆதாயமும் தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி நீங்கள் மகிழ்வீர்கள். கல்யாண முயற்சிகள் கைகூடும். குடும்பத்தில் நீங்கள் கொடிகட்டி பறந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளும் கைகூடும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு உங்களின் வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பார்கள். கும்பராசியில் சனி சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் என்று பார்த்தால், ஆண்டின் தொடக்கத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு ஆயுள் ஸ்தானம் மற்றும் பிதுரிஸ்தானத்திற்கு அதிபதியானவர் தான் சனி பகவான். அவர் சொந்த வீடான கும்பத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான். இருப்பினும் செவ்வாயும் சனி சேர்க்கை காலங்களில் மிக மிக நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் சில நடைபெறாமலும் போகலாம். அதே நேரம் பொருளாதாரத்தில் இருந்த சரிவு நிலை அகலும். புதிய நபரின் சேர்க்கையால் தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். அனுபவம் உள்ளவரின் ஆலோசனை உங்களுக்கு அவ்வப்போது கை கொடுக்கும். உங்கள் குடும்பத்தில் கொடிகட்டி பறந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும். பெண்களுக்கான பலன்கள் என்று பார்த்தால், இந்த புத்தாண்டில் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாக அமையும் ஆண்டாகவே இருக்க போகின்றது. இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறும். கணவன் மனைவிக்குள் உங்களுடைய ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்தும் மகிழ்ச்சி காண்பீர்கள். உடன்பிறப்புகளின் ஒரு சிலர் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கைதான் ஓங்கி நிற்கும். குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வழங்குவார் என்று பார்த்தால், சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு குரு சஞ்சரிக்க போகின்றார். எனவே விரயங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றமும் நாடு மாற்றமும் தொழில் மாற்றமும் ஏற்படலாம். பிள்ளைகளால் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும். வாழ்க்கை துணையோடும் உங்களின் வேலைக்காரர்களுடன் உங்களுக்கு வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களை பார்ப்பதால் அந்த இடங்களுக்குரிய அதிபத்தியங்கள் யாவும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டில் உங்களுக்கு வளர்ச்சி தரும் வழிபாடு என்னவென்று பார்த்தால், ஆண்டு முழுவதும் நற்பலன்கள் கிடைக்க ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. சிறப்பு வழிபாடாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் உள்ள கண்டாரமாணிக்கம் பெரிச்சுக்கோவில் வருத்தம்பட்டி சனீஸ்வரை வழிபட்டால் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலமாகவும் நல்ல வாழ்க்கையில் செட்டிலாகவும் இறைவன் வழிவிடுவான்.